பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படிங்கிற மாரி ரஷ்யா சம்பவம் பண்ணிருச்சு. அத விரிவா பார்க்க போறோம். அதே மாரி கூட்டாளி இன்னொரு தடவ ஜெலன்ஸ்கிய புடிச்சு தள்ளி விட்டார். எங்க? பொது வெளியில தள்ளி விட்டார். இந்த 2யும் விரிவா பார்ப்போம். முதல்ல அணு ஆயுதத்த நோக்கி மெல்ல மெல்ல இந்த யுத்தங்கள் நகருது. எவ்வளவு ஸ்பீடா நகருது அப்படின்னு கேட்டா, ஸ்பீடே கிடையாது. டெட் ஸ்லோ. அதனால தான் பெரிய அளவு ரிசல்ட் இல்லையே ஒழிய, கண்டிப்பா இந்த பயபிள்ளைக அத நோக்கி போயிருவாய்ங்க அப்படிங்கிறது தான். ஏதோ ஒரு காலத்துல. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. காரணம் என்ன அப்புட்ன்னா, உக்ரைனோட அணு ஆயுத மையங்கள் மிக அருகாமையில் ரஷ்யா பெரிய சம்பவத்த பண்ணி விட்டுருக்கு. உக்ரைன பொறுத்தவரை எல்லாரும் தெரிச்சு ஓடுங்க, தலைவர்கள் கூட ஓடுங்க அப்படிங்கிற மாரி ஃபர்ஸ்ட்டு பெரிய அளவுல அலாரன தட்டி விட்டுட்டாய்ங்க. எது? அதிபர் ஜெலன்ஸ்கியே தப்பிச்சு ஓடிர்லாம். ஏன் அப்படின்னா, நியூக்ளியர் பிளான்ட் பாதிப்படைஞ்சிருச்சு அப்படின்ட்டாய்ங்க. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல இல்ல அந்த பகுதி மட்டும் அணுக்கசிவுல சிக்கிருச்சு. ஓடுங்க, ஓடுங்க, ஓடுங்கன்ட்டாய்ங்க. அதுக்கப்புறம் இல்ல, இல்ல இதே மாரி தப்பி தவறி ஒரு 100 இலையில அங்கிட்டு விழுந்திருந்துச்சு அப்டின்னா, இது பூரா நடந்திருக்கும் அப்டின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டாய்ங்க. ஆனா ரஷ்யாவ பொறுத்தவரையும், இல்ல, இல்ல இவனுங்க சிம்பிளா முடிக்கல. நாங்க பண்ணது ரொம்ப தூரம் தள்ளி தான். அதுல எந்த பாதிப்பும் கிடையாது. ரஷ்யாவோட அக்யூரசிய பத்தி ஊருக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும். இவனுங்க அத சேதாரப்படுத்தி விட்டு, டிராமா ஆடுறக்கு தயாராயிட்டார்கள் அப்படின்னு சொல்லி, பெரிய குண்ட போட்டுருச்சு. இதுதான் இப்ப பயமே. காரணம் என்ன அப்புட்ன்னா, என்னைக்குமே இவனுங்க ஒரு டார்கெட்ட சொல்ட்டாய்ங்க அப்புட்ன்னா, அந்த டார்கெட்ட வீழ்த்திர்றாய்ங்க. உதாரணத்துக்கு நார்ட் ஸ்ட்ரீம் 1 பைப்லைன் வெடி வச்சு தகர்க்கப்படும், ஆச்சாக்கும், பூச்சாக்கும்னாய்ங்க. உலகமே இது பூச்சாண்டிடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாய்ங்க. அதே மாரி இன்னொரு கேங்கு அப்படிங்கிறது, ரஷ்யா சும்மா இருக்குமா? அப்படின்னு சொன்னாய்ங்க. 2மே உண்மதான். ஆனா கடைசியில பைப்லைன் தகர்க்கப்பட்டுச்சு. உலகமும் சும்மா தான் இருக்கு. ரஷ்யாவும் சும்மா தான் இருக்கு. இன்ன வரையும் அந்த பஞ்சாயத்து முடிஞ்ச பாடில்ல. அதுக்கு அடுத்து, சமகாலத்துல டேம் எல்லாம் உடைச்சு விடுறது மிகப்பெரிய போர்க்குற்றம். ஐநால நிறுத்தி சவுக்கடி அப்படின்னாய்ங்க. ஐநால எவனையும் நிறுத்துனதும் கிடையாது. சவுக்கடி குடுத்ததும் கிடையாது. அதனால காமெடி பண்ணாதீங்க. ஆனா டேம உடைச்சு விடுறது பெரிய விஷயம் தான். அத செய்வாய்ங்களா அப்படின்னு கேட்டா செஞ்சுபுட்டாய்ங்க. அதுவும் சொல்லியே செஞ்சுபுட்டாய்ங்க. அதையும் உலகம் எவன் செஞ்சான் அப்படிங்கிறது இன்ன வரையும் தெரியல. ரஷ்யாவா? உக்ரைனா? அப்படின்னு கேட்டா மாத்தி மாத்தி குற்றம் சாட்டுவார்கள். உலகத்துல எந்த மூலையில என்ன நடந்தாலும் சரி, எங்களுக்கு தெரியாம இருக்கவே இருக்காதும்பேன் அமெரிக்கா. அப்பேற்பட்ட அண்ணன் அமெரிக்கா, உக்ரைன் யுத்தத்துல ஃபுல் ஃபோக்கஸு. டேய் எல்லா நேரமும் எல்லா இடத்தையும் நாங்க உத்து பார்த்துக்கிட்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன் அப்புட்ன்னா, அவர்களோட முழு ஆசீர்வாதத்துல தான் யுத்தமே நடந்துகிட்டு இருக்கு. இன்டெலிஜென்ஸ் அங்க தான் கொள்ள போய் சுத்தி வரான். அத மீறி எப்படி சம்பவம் நடந்துச்சு? 2 சம்பவமுமே. இப்ப சுத்தி சுத்தி இந்த அணு ஆயுதத்துக்கு இப்ப கிடையாது. ரொம்ப நாளாவே அணு ஆயுதம் டேஞ்சர். எந்த அளவு டேஞ்சர் அப்படின்னு கேட்டா, ஜெலன்ஸ்கிக்கு ஆபத்து. இதத்தான்டா 3 வருஷம் சொல்றீங்க அப்படிங்கிற மாரி, அந்த உக்ரைனுக்குள்ள உள்ள அணு ஆயுத விஷயங்களுக்கும் ஆபத்து. இதைத்தான்டா 3 வருஷம் சொல்றீங்கன்னு நம்மளால கடந்து போக முடியுமா? எப்படி பைப் லைனோ, டேமோ அதே மாரி இதுவும் ஆபத்துக்கு வந்துருச்சு அப்புட்ன்னா, ஆட்டம் வேற லெவல்ல போயிரும். அந்த ஆட்டம் நல்ல ஆட்டம் கிடையாது. தற்கூரி ஆட்டமா மாறி போயிரும். ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஆபத்தா மாறி போயிரும். ஒரு இடத்துல தொட்டா எல்லா இடத்துலயும் தொட்டு பார்ப்போம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுருவாய்ங்க. அதுக்கு முதல்ல அவனுங்க பூரா இருக்கணும்ப்பா உயிரோட அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இருந்தாலும் சம்பவம் கொஞ்சம் பெருசுல்ல. இப்ப அத நோக்கி தான் போறார்கள். ரஷ்யாவ கேட்டா, உக்ரைன் அத நாடகமாடி தொடர்றக்கு வேல பார்க்குறான் அப்படிங்கிறார்கள். ரஷ்யா இல்ல, இல்ல ரஷ்யா அத தொடணும்னு நினைக்காம சில சமயம் அக்யூரசி தப்பி போய் விழுந்துச்சு, மொத்த பையிலும் மாட்டிக்குவோம் அப்படின்னு ஐரோப்பாவே அலாரன தட்டி விடுறாய்ங்க. இது பத்தாது அப்படின்னு ஜெலன்ஸ்கி கூடவே இருந்த ஆட்கள் பூரா நெறைய பேர் ஓடி போய்ட்டார்கள் வெளியில. ஒரு பயலும் உள்ளுக்குள்ள இல்ல. உள்ளுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் பயலுகளும் சரி, வெளியில இருக்கிற பயலுகளும் சரி, உக்ரைன் யுத்தத்த ஜெலன்ஸ்கி முடிக்கவே மாட்டார். அவரு மக்கள பலி குடுத்து, அவரோட செல்வாக்க உயர்த்திக்கிட்டே இருக்காரு. எப்படி பார்த்தாலும் இப்ப, அதாவது ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்ட பத்தியும் பேசுறார்கள். அதுக்கு அடுத்து ஜெலன்ஸ்கி ஆளக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனா, அத கூட்டி வைக்கிறது எது அப்டின்னா, யுத்தம் எவ்வளோ நாள் நடக்குதோ, அவ்வளோ நாள் ஜெலன்ஸ்கி இருக்க போறாரு. யுத்தமே முடிஞ்சாலும் யுத்தம் இருக்கு. ஆனா பாதுகாப்பு குடுங்க அப்படிங்கிற ஒரு போர்வையில ஜெலன்ஸ்கி சுத்தி வர தயாராயிட்டார் அப்படின்னு அவர் சொல்றாரு. ரஷ்யாவ பொறுத்தவரை ரொம்ப தெளிவா சொல்ட்டாய்ங்க. எல்லா இடங்கள்லயும் நாங்க முன்னேறுறோம் அப்படின்ட்டார்கள். எங்களுக்கு தேவை ஒண்ணே ஒண்ணு தான். ஒண்ணு இவன் எந்த பக்கமும் சேராம நடுநிலையா நிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டு ஓடி போயிரணும். அடுத்த கட்டம் அப்படிங்கிறது பிடிச்ச 4 பிராந்தியங்கள ஒத்துக்கணும்.
உள்ளுக்குள்ள எந்த நாட்டோட ராணுவமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிட்டார்கள். இந்த தியரி தான். இதுல இருந்து நாங்களும் மாறப்போறது கிடையாது. நீ வர மாரியும் எனக்கு தெரியல. நாங்க முன்னேறி போய்க்கிட்டே இருக்கோம். எங்க படைகள் அனைத்து திசைகளிலும் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டார்கள். இப்ப அண்ணன் அமெரிக்கா என்ன பண்றான் அப்படிங்கிறதா, அங்கிட்டு ஒண்ணும் ஸ்டேட்மெண்ட்ட காணோம். சரி இம்புட்டு நடந்து போச்சுல, கூட்டாளி போட்டு விட்டான். ரஷ்யா சம்பவம் பண்ணிருச்சு. ஐரோப்பாவ பொறுத்தவரை அவனுங்களும் அப்படியே இப்ப பூனைக்குட்டி எங்க தப்புங்கிற மாரி நிக்கிறாய்ங்க. இப்ப ஜெலன்ஸ்கி ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு ட்ரிகர் பண்ணணும்ல அப்படின்னு கேட்டா, அந்த ஆள் ஸ்டேட்மெண்ட் கூட விட்டுறட்டும். மைலேஜ் இல்லாத வேலைய செஞ்சு தொலைச்சிற போறேன் அப்படின்னு நம்ம ஆட்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த ஆள் ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டான். ஸ்டேட்மெண்ட் எப்பேர்ப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும். அடேங்கப்பா! அந்த ஸ்டேட்மெண்ட்ட பார்த்தோனே கிரெம்ளின்ல உள்ள டேபிள்ல உள்ள கிளாஸ் எல்லாம் கிடு கிடுன்னு நடுங்கி இருக்குமே அப்படின்னு உள்ளூர்ல வேணா வாசிச்சுக்கலாம். நம்மளால வாசிக்க முடியாது. காரணம் அந்த ஸ்டேட்மெண்ட் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப நாளா அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டா பார்த்து தொலையல. இப்ப மறுபடியும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். என்ன அப்படின்னா, 2 வாரங்கள்ல ரஷ்யா 3500 ஆளில்லா விமானங்கள வச்சு எங்கள தாக்கிப்புச்சு அப்படின்ட்டாய்ங்க. ரஷ்யாவோட தகவல்கள் கூட அம்புட்டு சொல்லல 2 வாரத்துல. இல்ல நீ சரியா பார்த்திருக்க மாட்ட. நீ 2 வார காலமா வரவே இல்லையே அப்படின்னு என்னைய திட்டக்கூடாது. எனக்கு பார்த்ததாக பெருசா ஞாபகம் இல்ல. ஆனா சுமார் 3500 ஆளில்லா விமானத்த வச்சு எங்கள சம்பவம் பண்ணிட்டாய்ங்க. நீங்க யாரும் கண்டுக்க மாட்டேறீங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த வந்து கொட்டி எங்கள் நாட்ட பாதுகாத்தே தீர்றீங்க அப்படின்னு சொல்லி பழைய கதை. ஏலே இதத்தான்யா 1 1/2 வருஷமா நீ சொன்ன. அப்ப அவனுங்களும் வந்து அடேங்கப்பா நான் தரேன், நீ தரேன்னாய்ங்க. இப்போ உன் ஸ்டேட்மெண்ட்டயே பார்க்க மாட்டாய்ங்க. காரணம் என்ன? ஜெர்மனிக்கு கொள்ள பிரச்சனை உள்ளூர்ல. பிரான்ஸ் கேட்கவே வேணாம். தெருவுலயே பிரான்ஸ் மக்கள் இருக்கார்கள். அந்த பக்கம் கிரேட் பிரிட்டனா இருக்குமாங்கிற சந்தேகம் வர அளவுக்கு அங்க சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணன் அமெரிக்காவ கேட்கவே வேணாம். ட்ரம்ப் ஒரு டசன் பிரச்சனைய உள்ளுக்குள்ளேயும் வச்சிருக்கார், வெளியிலயும் வச்சிருக்கார். அவரு சகாக்கு வேற டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துட்டாய்ங்க. அதுக்கு வேற சுத்தி சுத்தி ஓடுறார். இந்த மாரி எல்லாரும் ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கும்போது, யூகோட்டு ஊர காப்பாத்துறக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த வந்து கொட்டுவாய்ங்களான்னு கேட்டா, நியாயமா பார்த்தா கொட்டணும். ஏன்னா யுத்தத்த ஆரம்பிச்சு வச்ச பெரிய மனுஷனுங்களே இவனுங்க தான். அதான் பெரிய மனுஷன்ட்டியே. பெரிய மனுஷன் என்னைக்குப்பா குடுத்த வாக்க காப்பாத்துனா அப்படின்னு கேட்டா, காப்பாத்தியிருந்தா அவன் பெரிய மனுஷனாவே இருந்திருக்க மாட்டான். அவன் கீழ விழுந்திருப்பான்ல. சிம்பிள் தியரி அப்படின்னு சொல்லி நமக்கே கிளாஸ் எடுப்பாய்ங்க. வரும் நாட்கள் இன்னமும் பெரிய அளவு அதிரடி மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.